வெல்கம் டு எஜுகேஷன் மேட் ஈஸி. இன்னைக்கு நம்ம விஷன் ஐஏஎஸோட ஜான் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஜான் 2020 பாலிட்டியில் 4th கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் எதனால் இந்த நியூஸ் பாப்பாச்சு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஆஸ் பர் ரீசன்ட் ரிப்போர்ட் பை UK பேஸ்டு பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி ரிசர்ச் ஃப்ரம் டாப் 10 VPN, Internet shutdown in 2020 cost India 2.8 billion, almost 70% of total loss of 4 billion to the world's economy. இப்போ all around the world வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ணுவாங்க ஆன் பீரியாடிக். அவங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்டர்நெட்டை வந்து ஒரு கண்ட்ரியும் வந்து டெம்பரவரியாக ஆர்எல்ஸ் ஒரு ப்ரிடாமினன்ட் பீரியடுக்கு வந்து அவங்க வந்து இன்டர்நெட்டை வந்து கர்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கர்ப் பண்ணதில் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு வந்து இந்த 2020 வந்து எவ்வளவு வந்து காஸ்ட் வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 4 பில்லியன் USD வந்து வேர்ல்டு எக்கானமில இருந்து லாஸ் ஆயிருக்குது டியூ டு திஸ் இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த லாஸ்ல 2.8 பில்லியன், அதாவது 70% ஆஃப் த டோட்டல் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து அதிகப்படியான ஷட் டவுன் இருக்குது. இந்த ஒரு டேட்டா வச்சு பார்த்தோம்னா இந்தியாவில் அதிகப்படியான ஷட் டவுன் வந்து 2020 வந்து நடந்திருக்குது இன்டர்நெட் ஷட் டவுன். இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்ல இருந்த கீ ஃபைண்டிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்கனாமிக் இம்பாக்ட் ஆஃப் இன்டர்நெட் ஷட் டவுன் சீன் இன் இந்தியா வாஸ் மோர் தென் டபுள் த combined cost for the next 20 countries in the list. ஸோ இப்போ அந்த லிஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, ஏன்னா நம்ம 70% இருக்கிறதுனால நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருப்போம். ஸோ இந்தியாவிலிருந்து எவ்வளவு லாஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த 20 கண்ட்ரிஸோட லாஸஸை வந்து நம்ம டபுள் பண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வராது. ஸோ ஏன்னா 70% 2.8 பில்லியன், மீதி இருக்கக்கூடிய மொத்த கண்ட்ரிஸுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1.2 பில்லியன் தான் வந்து லாஸ் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 20 கண்ட்ரிஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ கீழே இருக்கக்கூடிய 20 பீப்புள்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதை டபுள் பண்ணோம்னா கூட இந்த லாஸ்க்கு வந்து அது வந்து ஈக்குவலா வராது. இந்தியா செஞ்ச லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது. சோ இந்தியா கண்டினியூ டு ரெஸ்ட்ரிக்ட் இன்டர்நெட் ஆக்சஸ் மோர் தென் எனி அதர் கண்ட்ரி ஓவர் 75 டைம்ஸ் இன் 2020. ஸோ 2020 கிட்டத்தட்ட 75 தடவை வந்து அவங்க இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. த ரிப்போர்ட் மேட் a separate mention of extended curbs on internet use in Kashmir, calling the longest internet shutdown in a democracy. ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில லாங்கஸ்ட் இன்டர்நெட் ஷட் டவுன் எங்க நடந்துச்சு அப்படின்னா காஷ்மீர்ல தான் வந்து நடந்துச்சு, அதாவது இந்தியால. And then the restriction have negatively impacted the distribution of medicine, businesses and schools. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷனால வந்து யார் யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா மெடிசன் கம்பெனிஸ் ஆர் மெடிசன் ப்ரொவைடர்ஸ், பிஸ்னஸ் செய்கிறவங்க, அண்ட் தென் ஸ்கூல்ஸ், இதெல்லாம் வந்து அதிகப்படியாக பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ இந்த இன்டர்நெட் ஷட் டவுனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அபவுட் தட் பர்டிகுலர் இன்டர்நெட் ஷட் டவுன் ரிப்போர்ட் டிஃபைன்ட் இன்டர்நெட் ஷட் டவுன் ஆஸ் அன் இன்டென்ஷனல் டிஸ்ரப்ஷன் ஆஃப் இன்டர்நெட் ஆர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பாப்புலேஷன் ஆர் லொகேஷன் டு எக்ஸர்ட் கண்ட்ரோல் ஓவர் த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். இட் கேன் பி காஸ்டு பை இன்டர்நெட் பிளாக்அவுட்ஸ் வேர் ஆக்சஸ் டு த இன்டர்நெட் இஸ் கம்ப்ளீட்லி கட் ஆஃப். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கறதோட டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டர்நெட்டோட அந்த ஒரு அவைலபிலிட்டி வந்து டிஸ்ரப்ட் ஆகும் ஆர்எல்ஸ் அந்த பர்டிகுலர் கம்யூனிகேஷன் வந்து கட் ஆகும். எங்கெங்க அப்படின்னா ஃபார் ஸ்பெசிஃபிக் பாப்புலேஷன், ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷனுக்கு வந்து இன்டர்நெட்டை வந்து கட் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் ஒரு குறிப்பிட்ட லொகேஷனில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து காமனாக வந்து இன்டர்நெட்டை கட் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. திஸ் பர்டிகுலர் இன்டர்நெட் ஷட் டவுன் கேன் பி காஸ்டு பை இன்டர்நெட் பிளாக்அவுட்ஸ் வேர் ஆக்சஸ் டு த இன்டர்நெட் இஸ் கம்ப்ளீட்லி கட் ஆஃப். நாட் ஓன்லி பை கவர்மெண்ட், எனி அதர் காஸ், ஏதாவது ஒரு காஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். சோஷியல் மீடியா ஷட் டவுன் whereas access to popular social media platforms like Facebook, WhatsApp are blocked. ஸோ இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்ஸை மட்டும் பிளாக் பண்ணுறது, இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷட் டவுனுக்கான ஒரு காசாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். Throttling where access to the internet is reduced to 2G speed. Throttling அப்படின்வாங்க. ஸோ இப்போ நீங்கள் காமன் பெர்செப்ஷனில் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த பிசிஸில் வந்து கம்ப்யூட்டர்ஸில் வந்து தெர்மல் த்ராட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தெர்மல் த்ராட்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டரை நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஹீட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸை வந்து குறைக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதன் மூலமாக ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா தெர்மல் த்ராட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த த்ராட்லிங் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா
அந்த ஒரு ஓவர் யூசேஜ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கோசரம் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ஆர்எல்ஸ் அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து அதோட பர்ஃபார்மன்ஸை ரெடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து த்ராட்லிங். ஸோ இங்கே இன்டர்நெட்டில் த்ராட்லிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஹையர் ஸ்பீடு, அதாவது LTE 3G அதுல இருந்து 2G ஸ்பீடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடும் இன் ஆர்டர் டு ரெடியூஸ் தட் பர்டிகுலர் த்ராட்லிங். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விச் கேன் டிஃபைன்ட் ஆஸ் அ இன்டர்நெட் ஷட் டவுன் ஆர் இன்டர்நெட் டிஸ்ரப்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன காஸ், அதாவது இன்டர்நெட் ஷட் டவுன் ஆகிறதுக்கு என்னென்ன காஸ் அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். இன்டர்நெட் ஷட் டவுன் கேன் ஹேப்பன் at national level where users across the entire country are unable to access the internet, or at a substantial level or local level where mobile or fixed internet access in a state, city or other localization area is cut off. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஷட் டவுன்ஸ் வந்து நேஷனல் லெவல்லையும் நடக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லோக்கல் லெவலில் வந்து நடக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் இல்லை ஒரு குறிப்பிட்ட சிட்டி இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து நடக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துட்டோம். ஸோ இந்தியாவில் என்னென்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நெட் ஷட் டவுன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கலாம். அதாவது பிஃபோர் 2017 ஆஃப்டர் 2017 அப்படின்னு 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஸோ 2017க்கு முன்னாடி என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு, யாரெல்லாம் அந்த ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அண்ட் தென் எவ்வளவு டைம் பீரியடுக்கு வந்து அந்த ஷட் டவுன் வந்து இருக்கும், அதோட டியூரேஷன் என்ன, இதை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து ஆஃப்டர் 2017 அந்த ப்ரொவிஷன்ஸ், அந்த ஆர்டர் அண்ட் தென் டியூரேஷன் ஆஃப் ஷட் டவுன் இதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிஃபோர் 2017 செக்ஷன் 144 ஆஃப் CRPC, அதாவது இந்த பர்டிகுலர் ஷட் டவுனுக்கான ப்ரொவிஷன் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா எய்தர் தே கேன் அப்டைன் ஃப்ரம் செக்ஷன் 144 ஆஃப் CRPC பாஸ் த அசம்பிளி ஆஃப் த 5 or more people in an area. ஸோ அந்த 144 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களே, ஸோ அந்த டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால் இன்டர்நெட்டை வந்து கர்வ் பண்ண முடியும். பிஃபோர் 2017 அந்த பர்டிகுலர் CRPCயில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் 144 யூஸ் பண்ணியும் அவங்களால இன்டர்நெட்டை வந்து கர்வ் பண்ண முடியும். அண்ட் தென் இந்தியன் டெலகிராஃப் ஆக்ட் 1885 இதை யூஸ் பண்ணியும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 2017 வந்து இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ண முடியும். யார் வந்து அந்த ஆர்டரை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, எய்தர் DM வந்து ப்ரொவைட் பண்ணுவார் ஆர் எல்ஸ் SDM வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எனி எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் எம்பவர்ட் பை ஸ்டேட். ஸோ எய்தர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் எல்ஸ் SDM பண்ணுவாங்க, இல்லைனா ஸ்டேட்டால் எம்பவர் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த ஆர்டரை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆர் எல்ஸ் அந்த ஆர்டரை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் எவ்வளவு நேரத்துக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஷட் டவுன் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 2 months அண்ட் அப் டு 6 months எக்ஸ்டென்ஷன் பை த ஸ்டேட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா செக்ஷன் 144 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு மேலே வந்து ஷட் டவுனை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது. ஆனால் 6 month வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 மாதத்துக்கான அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 2 months வந்து அவங்க வந்து அந்த இன்டர்நெட் ஷட் டவுனை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பர்டிகுலர் செக்ஷன் 144 ஆஃப் CRPCயை யூட்டிலைஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 2 மாதம் கர்டைல் பண்ணலாம். அண்ட் தென் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கர்டைல் பண்ணலாம். ஸோ இப்படி அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 6 months வரைக்கும் அவங்களால இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ண முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 144 ஆஃப் CRPC. ஸோ இதெல்லாமே வந்து பிஃபோர் 2017. இப்போ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆஃப்டர் 2017. ஸோ 2017க்கு அப்புறமா என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் சர்வீசஸ் ரூல்ஸ் 2017. டெலிகாம் சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எமர்ஜென்சி அண்ட் பப்ளிக் சேஃப்டி ரூல்ஸ் 2017 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நியூ ரூல்ஸ் பை அமெண்டிங் செக்ஷன் 7 ஆஃப் த இந்தியன் டெலகிராஃப் ஆக்ட் ஆஃப் 1885. ஸோ இந்த டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் சர்வீசஸ் ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இந்த 1885 இருந்த அந்த டெலகிராஃப் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணி தான் வந்து அவங்க இந்த ஒரு பர்டிகுலர் ரூலை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டெஸ்பைட் த 2017 ரூல்ஸ் கவர்மெண்ட் ஹேஸ் ஆல்சோ ஆஃப்டன் யூஸ் த ப்ராட் பவர்ஸ் அண்டர் த செக்ஷன் 144. சேம் செக்ஷன் 144 இருக்கு இல்லைங்களா, ஸோ அதே பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க ஈவன் ஆஃப்டர் 2017. 2017க்கு அப்புறமா யாரெல்லாம் வந்து அந்த இன்டர்நெட் ஷட் டவுனுக்கான அந்த ஆர்டரை வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி த ஹோம் செக்ரட்டரி ஆஃப் த யூனியன் ஆர் ஸ்டேட் கேன் பாஸ் ஆர்டர் டு பி ரிவ்யூடு by a committee within 5 days. So home secretary either union or state அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அதை 5 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 5 days வந்து அதை ரிவ்யூவும் பண்ணும். சரிங்களா, ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து ரிவ்யூவும் பண்ணும். இன் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் த ஆர்டர் கேன் பி இஷ்யூடு பை
an officer of the rank of joint secretary or above authorized by center or state home secretary. ஸோ இப்போ ரொம்ப அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் இந்த பர்டிகுலர் யூனியன் ஆர் ஸ்டேட்டோட அந்த ஹோம் செக்ரட்டரி இல்லை அப்படின்னா, யூனியனில் வந்து யூனியன் ஹோம் செக்ரட்டரி, ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஹோம் செக்ரட்டரி வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு பர்சன், சரிங்களா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் செக்ரட்டரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன், ஹோம் செக்ரட்டரி அவங்கள வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் இல்லைனா ஜாயிண்ட் செக்ரட்டரி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ண முடியும் ஆஃப்டர் 2017. வேறஸ் பிஃபோர் 2017 வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்ஏ வந்து அந்த ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ண முடியும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாலையும் வந்து அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ண முடியும். பட் ஆஃப்டர் தட் எய்தர் ஹோம் செக்ரட்டரி வந்து பண்ணுவார், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆர் எல்ஸ் அ டெசிக்னேட்டட் பர்சன் ஹூ வேர் அப்பாயிண்டட் பை ஹோம் செக்ரட்டரி அவங்களால மட்டும்தான் வந்து அந்த ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ண முடியும். ஸோ டியூரேஷன் ஆஃப் ஷட் டவுன் இப்போ இந்த பர்டிகுலர் 2017க்கு அப்புறம் அந்த ஷட் டவுன் டியூரேஷன், அதாவது இப்போது ஒரு பர்டிகுலர் ஆக்ட் அமெண்ட் பண்ணாங்க இல்லையா, டெம்பரவரி சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் சர்வீசஸ் அண்ட் ரூல்ஸ். ஸோ அதுக்கு கீழே எவ்வளவு நாள் வந்து அவங்களால வந்து ஷட் டவுன் பண்ண முடியும். அண்டர் த டெம்பரவரி சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் சர்வீசஸ் ரூல்ஸ் 2020 ஆர்டர் சஸ்பெண்டிங் டெலிகாம் ஆர் இன்டர்நெட் சர்வீசஸ் ஷால் நாட் பி ஆப்ரேஷன் ஃபார் மோர் தென் 15 days. ஜஸ்ட் ஃபார் 15 days, அதாவது வெறும் 15 நாட்களுக்கு மட்டும்தான் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்டர்நெட் ஷட் டவுனை வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது அதர் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் இன்டர்நெட் ஷட் டவுன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 2017 என்னென்ன ப்ரொவிஷன்ஸ், ஆஃப்டர் 2017 என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 2017 ஆஃப்டர் 2017 இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 144 ஆஃப் சிஆர்பிசி வந்து இருக்குது, சரிங்களா. 144 போடும்போது அவங்களால இன்டர்நெட்டை வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து கட் பண்ண முடியும். இது ஒன்று. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலகிராஃப் ஆக்ட் பிஃபோர் 2017 வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராஃப் ஆக்ட் ஆஃப் 1885 வந்து இருந்துச்சு. அண்ட் தென் ஆஃப்டர் 2017 வந்து அந்த டெலகிராஃப் ஆக்ட் 1885 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமெண்ட் பண்ணி டெம்பரவரி சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் சர்வீசஸ் அண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் இது போக வேற என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த இன்டர்நெட் ஷட் டவுனுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, செக்ஷன் 69A ஆஃப் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது இட்ஸ் அன் அமெண்டட் ஆக்ட், சரிங்களா, 28ஓட ஆக்ட் கிவ்ஸ் த கவர்மெண்ட் பவர் டு பிளாக் பர்டிகுலர் வெப்சைட் நாட் த இன்டர்நெட் ஆஸ் அ ஹோல். ஸோ இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா, ஸோ இப்போது அந்த செக்ஷன் 69A வந்து அதாவது இன்ஃபர்மேஷன் ஐடி ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வெப்சைட்டை பிளாக் பண்ணக்கூடிய ஒரு பவரை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் ஆக்ட் மூலமாக அவங்க கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ரிவ்யூ கமிட்டி. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லைங்களா, ஸோ ஒரு ரிவ்யூ கமிட்டி வச்சு வித்தின் 5 daysக்குள்ளே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவ்யூ கமிட்டி வச்சு ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ ரிவ்யூ கமிட்டியை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், அட் சென்ட்ரல் லெவல், அட் ஸ்டேட் லெவல். ஸோ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் லெவலில் ரிவ்யூ கமிட்டி பற்றி பார்த்துக்கலாம். இந்த ரிவ்யூ கமிட்டி சென்ட்ரல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரைசஸ் கேபினெட் செக்ரட்டரி அண்ட் செக்ரட்டரிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் கேபினெட் செக்ரட்டரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இவங்கெல்லாம் தான் சேர்ந்து இந்த ரிவ்யூ கமிட்டியாக வந்து ஃபார்ம் ஆவாங்க. இது வந்து சென்ட்ரல் லெவலில். வேற ஸ்டேட் லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி, செக்ரட்டரி ஆஃப் லா ஆர் லீகல் ரிமெம்பரன்ஸ் இன்சார்ஜ் லீகல் அஃபேர்ஸ் அண்ட் செக்ரட்டரி டு த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஹோம் செக்ரட்டரி இல்லாமல் மற்றவங்க ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆர் மற்ற செக்ரட்டரிஸ் இருப்பாங்களே, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் அந்த ரிவ்யூ கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எதுக்காக ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா வித்தின் 5 daysக்குள்ளே அந்த பர்டிகுலர் ஹோம் செக்ரட்டரி பாஸ் பண்ண அந்த ஒரு ஆர்டர் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுவாங்க, சரிங்களா, வித்தின் 5 days. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஷட் டவுனுக்கு ஃபேவரா ஆர்குமெண்ட் பார்ப்போம். அதுக்கடுத்து அந்த பர்டிகுலர் ஷட் டவுனுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் இன்டர்நெட் ஷட் டவுன். பிரிவென்ட் ஹேட் ஸ்பீச், fake news, etc. Official rationales for shutdown including combating fake news, hate speech and related violence, securing public safety, national security, precautionary measures and preventing cheating during exams. இந்த பர்டிகுலர் ஃபேவரபிள் ஆர்குமெண்ட் எதை வந்து நமக்கு வந்து வலியுறுத்துது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஹேட் ஸ்பீச்சை வந்து ப்ரிவென்ட் பண்ணும், அதே மாதிரி ஃபேக் நியூஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேட் ஸ்பீச் அண்ட் தென் இந்த ஃபேக் நியூஸ் ரிலேட்டடாக நிறைய வயலன்ஸ் வரும் இல்லைங்களா, ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கர்டெயில் பண்ணும். அதுக்கு அடுத்தது பப்ளிக் சேஃப்டியை வந்து இது வந்து என்ஷூர் பண்ணும். அண்ட் தென் நேஷ்னல் செக்யூரிட்டியும் வந்து இது வந்து என்ஷூர் பண்ணும். அண்ட் தென் நிறைய ப்ரிகாஷனரி மெஷராக வந்து இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் வந்து இருந்துட்டு இருக்குது.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் டியூரிங் எக்ஸாம். ஸோ எக்ஸாம் டைமில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸில் வந்து சீட் பண்ணுறாங்க, சம் ஆஃப் த மேஜர் எக்ஸாம்ஸ்லேயும் கூட. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் மூலமாக கம்ப்ளீட்டாக வந்து அந்த சீட்டிங்கை வந்து கர்டைல் பண்ண முடியும். அதே மாதிரி என்ஷூர் பீஸ் அண்ட் பப்ளிக் ஸ்டெபிலிட்டி. Internet shutdown act as a preventive measure used by the law and order administration as a last resort to address mass protest, civil unrest, curbing the spread of misinformation so as to ensure peace and public safety. Governments are faced with sometimes challenging situations that may threaten public order and national security. So இப்போ இந்த பர்டிகுலர் சேலஞ்சிங் சுச்சுவேஷன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பப்ளிக் ஆர்டரை த்ரெட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக் நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் பேங்க் இருக்குது. அந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் எக்ஸ், சரிங்களா? ஸோ பேங்க் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லார்ஜஸ்ட் பேங்க். ஸோ இந்த லார்ஜஸ்ட் பேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆப்போனன்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பேங்க் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, அதாவது திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொல்லும்போது பீப்புள் என்ன ஆவாங்க அப்படின்னா பேனிக் ஆவாங்க. ஸோ பேனிக் ஆகி அந்த பர்டிகுலர் பேங்க் எக்ஸில் இருந்து அவங்களோட பணத்தை வந்து வெளியெடுப்பாங்க. இந்த ஒரு காசுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க் எக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபண்டெல்லாம் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய லிக்விடிட்டியாக வந்து வச்சிருக்க மாட்டாங்க. அதை வந்து ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாண்டை வந்து வாங்கிட்டு ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க அந்த பர்டிகுலர் பேங்க் எக்ஸில் போயிட்டு பணத்தை வந்து எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க அகைன் வந்து பார்த்திங்கன்னா நியர்பையில் இருக்கக்கூடிய பேங்க்லேருந்து அவங்க வந்து கடன் வாங்கணும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நியர்பையில் இருக்கக்கூடிய பேங்க்ஸுக்கும் வந்து நிறைய பாதிப்பு வந்து ஏற்படும். ஸோ இதை கர்டைல் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கணும். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ணுறது. அதுக்கடுத்து அவாய்ட் டிஸ்ரப்டிவ் ரோல் இன் சர்டைன் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ஸ் வேர் ரூமர்ஸ் த்ரூ வாட்ஸ்அப் அண்ட் அதர் சோஷியல் மீடியா ஸ்டார்ட் பிளேயிங் டிஸ்ரப்டிவ் ரோல், இட் மே பிகம் நெசசரி டு ஹேவ் இன்டர்நெட் ஷட் டவுன். ஸோ முன்ன சொன்ன அதே விஷயம் தான். இந்த பேங்க் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு சேம் எக்ஸாம்பிளை நீங்கள் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்? வாட்ஸ்அப் அண்ட் அதர் சோஷியல் மீடியாஸ். ஸோ இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸ் மூலமாக தான் வந்து இந்த ஃபேக் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதை வந்து தடுக்கணும் அப்படின்னா இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் வந்து தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ், அந்த பர்டிகுலர் இன்டர்நெட் ஷட் டவுனுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ். அதுக்கடுத்து இந்த இன்டர்நெட் ஷட் டவுனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இன்டர்நெட் ஷட் டவுன் அட்டாக் ஆன் civil liberties and the constitutional rights of citizens. ஸோ இப்போ இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் attack on the civil liberties and the constitutional right of citizens. They not only curb dissent but gave government excessive control over the dissemination of information and dominance over the narratives. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து மறைக்கிறதுக்கு இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதே பர்டிகுலர் ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய நியூஸஸை வந்து கர்டைல் பண்ணுறதுக்காக இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ணி அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், சரிங்களா? ஸோ இப்போது மக்கள் வந்து யாரும் வந்து அவங்களோட வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கோசரம் இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ணுறது. அதுக்கடுத்து எக்கனாமிக் காஸ்ட். India lost over 1.3 billion in internet shutdowns across the country, making it the third most economically affected countries after Iraq and Sudan. ஸோ ஈராக் அண்ட் சூடானுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் மூலமாக மோஸ்ட்டாக வந்து எக்கனாமிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.3 பில்லியன் USD, சரிங்களா? இவ்வளவு காஸ்ட் வந்து லாஸ்ட் ஆகிருக்குது இன்டர்நெட் ஷட் டவுனால். ஃபெயில் டு அச்சீவ் த அப்ஜெக்டிவ். இப்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஷட் டவுன் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து அந்த ஷட் டவுன்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் பப்ளிக் ஆர்டர் வந்து ரீஸ்டோர் ஆச்சு ஆர் மெயின்டைன் ஆச்சுன்ற எந்த ஒரு பர்டிகுலர் ப்ரூஃபும் கிடையாது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவை வந்து அது வந்து ரீச் பண்ணுறது கிடையாது இந்த இன்டர்நெட் ஷட் டவுன். அதுக்கடுத்து சோஷியல் காஸ்ட். ஃபண்டமெண்டல் சர்வீசஸ் சச் ஆஸ் எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் அதர் பப்ளிக் சர்வீசஸ் ஆர் ஹெல்ட் பேக். ஸோ முக்கியமான சர்வீசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஷட் டவுன் ஆகிறதுனால வந்து ஹெல்ட் பேக் ஆர்எல்ஸ் கர்டைல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் தென் பப்ளிக் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுது
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் ஸ்டாப் ஒர்க்கிங், அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ் மே பி அனேபிள் டு ஃபங்க்ஷன். ஸோ பேங்கிங் வந்து ஸ்டாப் ஆகும், இன்டர்நெட் வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா பேங்கிங் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி நிறைய அக்ரிகல்ச்சர் சர்வீசஸும் வந்து பாதிக்கப்படும், எமர்ஜென்சி சர்வீசஸும் பாதிக்கப்படும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்டர்நெட் ஷட் டவுனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இப்போது அந்த இன்டர்நெட் ஷட் டவுன் இருக்கு இல்லைங்களா, அது ரிலேட்டடாக ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆன் Jan 2020 த சுப்ரீம் கோர்ட் வைல் ரூலிங் ஆன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ஸ் இன்டர்நெட் ஷட் டவுன் மேட் ஃபாலோயிங் அப்சர்வேஷன்ஸ். ஸோ 2020 வந்து அந்த பர்டிகுலர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க புது ரூலிங்கை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ என்னென்ன விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் கேன் பி ஆஃப் டெம்பரவரி பீரியட் பட் நாட் ஃபார் அ இன்டிஃபினைட் பீரியட். ஸோ இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி பீரியடுக்கு இருக்கலாம், ஆனால் இன்டிஃபினைட் பீரியடுக்கு வந்து அதாவது கண்டினியூஸாக வந்து இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் டு பப்ளிஷ் ஆல் ஆர்டர்ஸ் இம்போசிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்டர் த செக்ஷன் 144. ஸோ செக்ஷன் 144க்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆர்டர்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் த்ரூ த மீடியம் ஆஃப் இன்டர்நெட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் A ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட், சரிங்களா, இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்நெட்டை ஒரு மீடியமாக வச்சு இந்த ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து கர்டைல் பண்ணுது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. The court had also said that any order with regard to internet shutdown will come under the judicial scrutiny. ஸோ இப்போ ஒரு ஆர்டரை வந்து எய்தர் ஹோம் செக்ரட்டரியாக இருக்கட்டும் இல்லை ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனிக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் த்ரூ இன்டர்நெட் இஸ் ஆல்சோ a constitutionally protected right under article 19 class 1 sub class G. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டு தான் அண்டர் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் G. என்ன? ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் த்ரூ இன்டர்நெட். ஏன்னா இன்டர்நெட் கட்டாச்சு அப்படின்னா அவங்களோட ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பாதிக்கப்படுது இல்லைங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு ரைட்டு தான், அதாவது இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரைட் தான். அதுக்கடுத்தது வந்து வே ஃபார்வர்ட். ஸோ இட்ஸ் லைக் அ கன்க்ளூஷன். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு என்ன கன்க்ளூஷன்? ஸோ ஃபர்ஸ்ட் திங், கவர்மெண்ட் ஷுட் ஐடென்டிஃபை பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன் அட்ரஸிங் இஷ்யூஸ் அட் தேர் சோர்ஸ், ப்ரையாரிட்டைசிங் ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ் டு இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூஸை வந்து ப்ராப்பராக வந்து அட்ரஸ் பண்ணும், ப்ராப்பரான மெத்தடை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். எப்பயுமே வந்து இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது மெஷர்ஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து சர்ச் பண்ணும். அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் நீட் டு டூ எ காஸ்ட் பெனிஃபிஷியரி அனாலிசிஸ் ஆஃப் த இம்பேக்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் பிஃபோர் டேக்கிங் சச் ஆக்ஷன். இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணும். எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணோன்னா என்னென்ன லாஸஸ் வந்து வரும், காஸ்ட் பெனிஃபிட்டில் வந்து என்னென்ன லாஸஸ் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க அனலைஸ் பண்ணணும் பிஃபோர் இம்போசிங் தட் பர்டிகுலர் இன்டர்நெட் ஷட் டவுன். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஷுட் இன்கார்பரேட் இன்டர்நெட் ஷட் டவுன் ஆஸ் அ பார்ட் ஆஃப் தேர் ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஸோ இப்போ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இவங்க வந்து அந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட அந்த ரிஸ்க்கை வந்து அசஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதில் இந்த இன்டர்நெட் ஷட் டவுனால் வரக்கூடிய லாஸஸையும் வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கடுத்து ஆல் கவர்மெண்ட் ஷுட் டாக்குமெண்ட் த ரீசன், டைம், ஆல்டர்னேட்டிவ் கன்சிடர்ட், டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸ் அண்ட் த ரூல் அண்டர் விச் த ஷட் டவுன் வேர் இம்போஸ்ட் அண்ட் ரிலீஸ் த டாக்குமெண்ட் ஃபார் பப்ளிக் ஸ்க்ரூட்டனி. இப்போது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்டர்நெட் ஷட் டவுனுக்கான ரீசன், எந்த டைமில் ஷட் டவுன் பண்ணாங்க, ஸோ என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்க இன்டர்நெட் ஷட் டவுனை வந்து இம்போஸ் பண்ணாங்க, அண்ட் தென் யார் அந்த பர்டிகுலர் ஆர்டரை வந்து ப்ரொவைட் பண்ண டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, அண்ட் தென் எந்த ரூலுக்கு கீழே அவங்க வந்து ஷட் டவுன் பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பப்ளிக் ஸ்க்ரூட்டனிக்கு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்டை வந்து பப்ளிக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை வந்து பப்ளிக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வே ஃபார்வர்ட், என்னென்ன விஷயங்களை வந்து செய்யலாம் இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த நெகட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் இன்டர்நெட் ஷட் டவுன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மோஸ்ட்லி நமக்கு பாலிட்டியில் தான் கேட்பாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஒரு டைம் படிச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க.